தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் இடத்துல ஒரு கேள்வி கேட்ட ஒரு நிகழ்வு பார்த்தேன். அதில் அந்த வர்ணனையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. கிட்டத்தட்ட 40-50 வருட உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்களுக்கு திருப்தி அளிக்காத நிகழ்வு, உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின நிகழ்வு என்றால் நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரசங்கியார் ஒரு வார்த்தையை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை அத்தனை ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நான் நடத்துகிற கூட்டத்துக்கு கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் வர்றாங்க. பட் ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்ட எல்லோருமே இயேசு கிறிஸ்து போல சாட்சி வாழ்க்கை வாழ்வதில்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி சாத்தான் கிறிஸ்தவர்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இயேசுவை போல இங்கு வாழவும் முடியாது, அவரை போல மாறவும் முடியாது என்ற ஒரு பொய்யான ஒரு சத்தியத்தை நம்ப வைத்திருக்கிறான். நானும் கூட ஒரு சகோதரரை சந்தித்து பேசும்போது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்கள் மேலே நிறைய அலோகேஷன் வருது ஏன் பிரதர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இயேசு போலலாம் நம்மளால் வாழ முடியுமா பிரதர், அவர் எங்கே நம்ம எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய பேருடைய மனசில் இதுதான் இருக்கும், இயேசுவை போல் நாம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஜீசஸுடைய சீடர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லியிருக்காரு, வேதத்தை ஆராய்ந்தோம்னா எந்த இடத்துலையுமே இயேசுவை போல் நம்ம மாற முடியாது என்ற ஒரு பொய்யான சத்தியத்தை நாம் பார்க்கவே முடியாது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற ஒரு சத்தியத்தை அது சொல்கிறது. யோசேப்புக்கு கனவில் தேவதூதன் தோன்றி என்ன சொல்கிறான்னா, மரியாள் பரிசுத்த ஆவியில் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்றால் சேவியர்ன்றோம், இரட்சகர்ன்றோம், மீட்பர்ன்றோம். ஓகே, சரிதான். எதிலிருந்து ரட்சிக்கிறார், எதிலிருந்து மீட்கிறார், எதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார் தெரியல. பாவத்தில் இருந்து தான் நம்மளை அவர் மீட்கிறார், பாவத்தில் இருந்து தான் நம்மளை தூக்குகிறார், பாவத்தில் இருந்து தான் நம்மளை அவர் கழுவுகிறார். இதுதான் சத்தியத்துடைய முதல் பகுதி. கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம எல்லாருமே இன்றைக்கி கொண்டாடுகிறோம், உலகமே கொண்டாடுது. டிசம்பர் 25 ஜேஜேன்றது. ஆனால் இயேசு ஏன் மரித்தார்? நிறைய பேருக்கு வசனம் தெரியும், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அக்கிரமக்காரர்களுக்காக அவர் மரித்தார் என்றெல்லாம் வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரியும். அந்த அக்கிரமக்காரர் யார்? நான். அந்த பாவி யார்? நான். பாவியிலே பிரதான பாவி நான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் அப்படி தான் சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்படி பார்க்கும்போது பாவிகளில் பிரதான பாவி நான், என்னை ரட்சிக்கும்படி அவர் வந்தார். அதே சமயத்தில் இது சத்தியத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு பகுதி, நாம் இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். எதற்காக இயேசு மரித்தார் என்றால், மேலே சொல்லுவார், நாம் ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம் என்றால், முந்தின மனுஷனாகிய ஆதாமை நாம் அவரோடு சேர்த்து புதைப்பதற்கு. ஒரு மனிதன் மீறினதுனால ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாவம் வந்துருச்சு. 5ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்லுவார் ரோமரில். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினாலே ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் மூழ்கிருச்சு. ஒரு மனிதனாய் அவர் கீழ்ப்படிந்ததுனாலே அந்த பாவத்தை எல்லாம் போட்டு புதைச்சி நம்ம எல்லாம் நீதிமானாக மாற்றியிருக்கார்.
அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இதில் ஆழமான விஷயம் என்னென்னா, இயேசு எனக்காக ஏன் மரித்தார், இயேசு எனக்காக ஏன் பிறந்தார். எனக்காக ஏன் பிறந்தார்னா என்னுடைய பாவங்களை மீட்டு ரட்சிக்க பிறந்தார், நான் நம்புகிறேன். ஆனால் ஏன் மரித்தார் என்றால் அவர் உயிர்த்தெழும்படி மரித்தார். அவர் உயிர்த்தெழும்படி மரித்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படி என்றால் என்னையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படிக்கு உயிர்த்தெழுந்தார். இதுதான் சத்தியம். இப்போ பைபிள் சொல்கிறத நம்புகிறதா இல்லை மற்றவர்கள் நம்ம மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பலவீனமான மனிதர்கள் சொல்வதை நம்ம நம்புவதா? பைபிள் சொல்வதா நம்ப வேண்டும். ஏனென்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஆவியானவர் பலன் தருகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு பகுதியை நம்புகிற நாம், ஒரு சத்தியத்தின் பகுதியை நம்புகிற நாம், இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிற நாம், அவர் உயிர்த்தார் என்றும் நான் நம்ப வேண்டும். அவர் உயிர்த்தார் என்றால் ஏன் உயிர்த்தார்? என்னை அவருடைய சாயலாக மாற்றும்படிக்கே அவர் உயிர்த்தார். முந்தின மனுஷனாகிய ஆதாம் எனக்குள்ளே இருந்தால் நான் ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவோடு சேர்த்து அவனை அடக்கம் பண்ணிட்டேன். அவர் அதுக்காண்டி தான் மரித்தார் கிறிஸ்து. நான் தண்ணிக்குள்ள மூழ்கும்போது நான் ஆதாமாக மூழ்கிறேன். ஏன்னா எனக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். இப்போ நான் அவருக்குள்ள பாவத்தை மூழ்கி அதை முடிச்சிட்டதுனால திரும்ப எழும்போது கிறிஸ்து எனக்காக எழுந்திருக்கிறார். அப்போ அவருடைய சாயல் நான் புது மனிதனாக மாறுகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். எபேசியர் 4 22, 23, 24 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய சத்தியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். எப்படின்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் எல்லாத்தையும் சேர்த்து கிறிஸ்துவோட கூட ஆதாமை அப்படியே நமக்குள்ளே இருக்க ஆதாமை புதைச்சிட்டு உங்களின் உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாகி நாம் வெளியில் எழும்பும்போது கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக நாம் எழும்பி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஆதாமா கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து நான் கிறிஸ்துவாக திரும்ப அவருக்குள்ளே நான் மறுபடியும் ஜீவன் கொண்டு நான் உயிரோடு எழும்புகிறேன். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள். இந்த சத்தியம் நீங்கள் உள்ளத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும். புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டாம், சிருஷ்டிக்கப்பட்டன்னு சொல்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட மீன் புதிதாக உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். இப்போ பழைய மனிதன் நமக்குள்ளே இப்போ எழும்புகிறான் என்றால் நாம் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட போது இயேசு எனக்காக மரித்தார் என்ற சத்தியத்தை நம்பாதவர்களாகவும் நாம் திரும்ப தண்ணீரை விட்டு வெளியே எழும்போது எனக்காக இயேசு உயிர்த்தார் என்ற சத்தியத்தையும் நம்பாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்போ ரெண்டையும் நம்ம நம்பணும். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். என் பாவத்திற்காக மரித்து அவரை போல அவர் சாயலாக மாற்றும்படி அவர் எனக்காக உயிர்த்தார். இதுதான் சத்தியத்தோட 2 பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே நம்மை போல் மாறணும் அப்படின்னு நம்ம விரும்பிட்டோம்னா பரிசுத்த ஆவியான நம்ம உள்ளத்தில் வந்துடுறார். பழைய மனுஷனை அவர் களைத்து போட்டு நமக்குள்ளே இருக்க பழைய மனுஷன் மீன் கோபம், எரிச்சல், மூர்க்கம், கசப்பு, பொய் சொல்லுதல், குறை சொல்லுதல், இச்சையடக்கம் இல்லாமல் மோஸ்ட்லி நீங்கள் கலாத்தியரில் பார்க்கக்கூடிய மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் கனிகள், அதெல்லாம் ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இயேசுவை போல் மாற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவருடைய மரணத்திற்குள்ளாக்கப்பட்ட நாம் உயிரோடு எழும்போது அவருடைய சாயல், அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலுக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், பங்கு கொள்ளும்படி. எவ்வளோ அற்புதமான சத்தியம் பாருங்கள். அதனால் இயேசுவை போல் நீங்கள் மாற முடியாது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அதை பெரிதளவில் எடுத்துக்கொள்ளாதீங்க. வேதத்தை நம்புங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை போல வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். என்னோட இயேசுவே சொல்லியிருக்கார், என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் அனுதினமும் என்னை பின்பற்றக்கூடாது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என் சுமை இலகுவாகும், என் நுகம் மிருதுவாயும் இருக்குது. ஆகவே நீங்கள் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுடைய வாழ்க்கையை என்னை போல மாற்ற நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதாக நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியில் நிறைவும்
இயேசு கிறிஸ்துவை போல நாம் இங்கு மாறுவதற்கு தேவன் நம்ம அழைக்கப்பட்டிருக்கார். அந்த சத்தியத்தை நான் நம்புவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.